அன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா, ஒரு தடவ பாத்தீங்கன்னா, அரசர்ட்ட வந்து மக்கள்லாம் சொல்றாங்க, விலங்குகள் வந்து ஆடுகள வேட்டையாடுது, வயலை நாசம் பண்ணுது. நீங்க தான் ஏதாவது பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறமா, அரசர் பாத்தீங்கன்னா, அத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அரசர் அவரோட படைகளை கூட்டிட்டு விலங்குகள வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போறாரு. அப்படி போன அரசர் காட்டு விலங்குகள் எல்லாத்தையுமே வேட்டையாடிட்டு, உச்சி வெயில்ல களைப்படைஞ்சு அவரோட படைகள் கூட வராரு. அப்படி வரும்போது ஒரு அருமையான ஒரு வயல பாக்குறாங்க. அந்த வயல்ல பரண் மேல சரவண பட்டன் அமர்ந்திருக்கான். அப்படியே அங்க வர பறவைகள கல்ல விட்டு அடிச்சு விடுறான். அதுக்கப்புறம் சரவண பட்டன் அரசர பார்த்ததுக்கு அப்புறமா, அன்பான அரசே, இங்க நீங்க வர வேணும். ஓய்வெடுங்க. இனிமையான பழங்கள் இருக்கு. அத சாப்பிடுங்க. குதிரைகள்லாம் வயல்ல இருக்க புட்கள சாப்பிடட்டும்னு சொன்னதுக்கு அப்புறமா அரசரும் சரவண பட்டனோட அன்ப பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு அவரோட படைகள் எல்லாமே பழங்கள சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரவண பட்டன் பரண்ல இருந்து கீழ இறங்கி வராரு. அப்படி வந்ததுக்கு அப்புறமா வயல்ல இருக்க செடிகள் எல்லாத்தையுமே குதிரைகள் சாப்பிடுறத பார்த்தோன்னே கடுப்பாகி கத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அரசர்ட்ட சொல்றாரு, என்னோட வயலையே நாசம் பண்ணிட்டீங்க. அதனால இங்க இருந்து போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா அரசர் மனவேதனை அடைஞ்சு அங்க இருந்து அவரோட படைகளை கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறமா சரவண பட்டன் பரண் மேல ஏறினதுக்கு அப்புறமா சொல்றாரு, அரசே எங்க போறீங்க? உங்களோட தாகம் தீர்ந்துருச்சா? வாங்க என்னோட வயலுக்குன்னு சொல்லும்போது அரசர் அந்த வினோதமான வார்த்தையை கேட்டு ஆடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அரசர் கேட்கிறாரு, பரண் மேல இருக்கும்போது அன்பா இருக்கான், பரண்ல இருந்து கீழே இறங்குனதுக்கு அப்புறமா ரொம்பவே கோவப்படுறான், இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது குருநாதர் சொல்றாரு, எல்லாமே இந்த பரனுக்கு அடியில இருக்க அந்த இடம் தான் காரணம், இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா அரசர் பாத்தீங்கன்னா சரவண பட்டனை கூப்பிட்டு சொல்றாரு, உன்னோட வயலை நான் நாசம் பண்ணிட்டேன், அதனால இந்த வயலை நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லி பொற்காசுகளை கொடுத்து அந்த வயலை வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தோண்டுனா அந்த இடத்துல தங்க சிம்மாசனம் இருக்கு. அந்த சிம்மாசனத்தை தூக்க பாக்குறாங்க, முடியல. இதனால குருநாதர் சொல்றாரு, நம்ம ஒரு பூசை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு பூசையை பண்ணி அந்த சிம்மாசனத்தை அங்க இருந்து அரச சபைக்கு எடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்து மக்கள் வியக்குறாங்க. அதுக்கப்புறம் சிம்மாசனத்துல ஏறலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சிரிக்கிற சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு தேவதை. அந்த தேவதை சொல்லுது, இந்த சிம்மாசனத்துல ஏறுற அளவு தகுதி உனக்கு இல்ல, வீரம் தீரம் எல்லாமே உள்ள ஒரு அன்பான அரசனான மட்டும்தான் இதுல ஏற முடியும்னு சொல்லும்போது அரசர் சொல்றாரு, எனக்கிட்ட எல்லாமே இருக்குன்னு சொல்லும்போது தேவதை சொல்லுது, இல்ல, ஒரு உண்மையான அரசன் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டான்னு சொன்னதுக்கு அப்புறமா அரசர் அவரோட தவற உணர்றாரு.